உயரத்தை அதிகமாக்குவது எப்படி? நிறைய டெக்னிக் இருக்குங்க. இங்க பாருங்க, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் தான் இருக்கிறதுலயே குள்ளம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. நீங்க நினைச்சதெல்லாம் ஹீலர் பாஸ்கர் தான். உண்மையான பேரு பாண்டியன். என்ன குலப்பாண்டின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப குள்ளமா இருப்பேன். அப்போ நான் உலகத்துல தமிழ் இருக்கிற உயரமாக வளர வேண்டுமா அப்படிங்கிற எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன். எல்லாம் வாங்கி படிச்சுட்டேன். எக்ஸசைஸ்ல செஞ்சு பார்த்தேன். எதுவுமே சரியாகல. கடைசியா ஒரு கம்பி பிடிச்சி தொங்கினேன். ஹைட் ஆயிட்டேன். உயரமாக வளர வேண்டும் என்றால் தினமும் ஒரு 10 நிமிடம் ஒரு கம்பி, ஒரு கட்டை இருக்கு இல்லைங்களா, தொங்கணும். தொங்கும் போது என்ன ஆகும், நம்ம பாடி வெயிட்டுக்கு உடம்புல ஸ்ட்ரெச் ஆகும் இல்லைங்களா, சதைகளை இழுக்கும் இல்லையா. இதை விட அருமையான பயிற்சியே இல்லைங்க. தினமும் 10 நிமிஷம் ஏதாவது கம்பி பிடிச்சி தொங்குனீங்கன்னா அந்த தொங்கும் பொழுது பாடி வெயிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் வந்துடும். உடனே ஒரே நாள்ல வராது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தொங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வேலை நடக்கும். நீங்க ஒரு 6 மாசம் தொங்குவீங்க, அப்படி விட்டுருவீங்க. அடுத்த வருஷம் சைன் வளர ஆரம்பிச்சிருவீங்க. லேட் ஆகும். அந்த இழுத்து கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ ஹைட் அதிகமாகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, இங்க பாருங்க, சும்மா எல்லாம் பேசல, எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன். நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை ஃபாலோ பண்ணி நான் ஹைட் ஆகல. கடைசியா தொங்கி தான் ஹைட் ஆனேன். தொங்குங்க, கண்டிப்பா ஹைட் ஆகலாம். இன்னொரு கேள்வி, இத்தனை வயசு வரைக்கும் தான் வளரணும்னு ரூல்ஸ் இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க 12 வயசுக்கு மேல வளர மாட்டாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை வயசுல தொங்கினாலும் வளரலாம். அது கிராவிடேஷனல் போர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இழுத்து கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வயசு முக்கியம் இல்லைங்க. தொங்குனா வளருவீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு வளரணுமோ அவ்வளவு தொங்குங்க.